ஜூன் 11, 2025 இன்றைய வேதவசனம் யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவு எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. டுடேஸ் பைபிள் verse Job 10:12. You have granted me life and steadfast love, and your care has preserved my spirit. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு இன்றைக்கு கூட ஒரு புதிய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு தயவை தரப்போகின்றீரே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவியும் காப்பாற்ற போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி அப்பா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கு 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்கள், அங்கே அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்றீரே ராஜா. இன்றைக்கு கூட எங்கள் மத்தியில் நீர் இருக்கின்றீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது என் தகப்பனே. நன்றி அப்பா. அப்பா ஆவியானவரே, அன்று கூட நீர் லாசரு மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது போல இன்றைக்கு கூட மரித்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நீர் ஜீவனை கொடுத்து ஆவியானவரே எங்கள் மேல உம்முடைய தயவு காட்ட போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைக்கு கூட இறங்குவீராக அன்பு சகோதரிய சகோதரனை, வாழ்வு பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை துதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கும் சரீரத்தில் இருக்கிற மரித்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கொடுத்துதீங்க, ஜெபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இன்றைக்கு கூட ஆவியான அநேக பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அப்பா, கிட்னியில் பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள். இந்த கிட்னி பிரச்சனைனால அநேக பேருக்கு எவ்வளோ துன்பங்கள், வேதனைகள். யாராச்சும் எனக்கு கிட்னி தரமாட்டாங்களா, இந்த கிட்னி புதுசாக மாறாதான்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, நம்பிக்கையோடு கூட ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பழுதடைந்த கிட்னியை புதுப்பித்து அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்களை ஒரு புதிய சிஷ்யை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அநேக சிறு பிள்ளைகளுக்கு கூட கிட்னி பிரச்சனைகள், வேதனைகள், பெற்றோர்களுக்கு துன்பங்கள், வேதனை. ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, இந்த கிட்னியில் இப்படி பிரச்சனையா இருக்கே, ஐயோ அந்த பிள்ளை தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு கூட அநேக பெற்றோர்கள் கவலையா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அந்த கிட்னி பிரச்சனையிலிருந்து அந்த குழந்தைக்கு விடுதலை கொடுத்து அதுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. புது சிருஷ்டியாய் மாற்றுங்க என் தகப்பனே. உம்முடைய தயவு அப்ப, உம்முடைய தயவு எங்கள் மேல இறங்கட்டும் ராஜா. எங்களுடைய ஆவிகளை நீர் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, அநேக சகோதரர்களும் அநேக வாலிப பெண் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்களுக்கு சரீரத்தில் அநேக பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள். ஆவியானவரே, இதனால் எவ்வளோ அவமானங்கள் என் தகப்பனே. கத்தாவே, இன்னும் ஆவியான அவர்களுக்கு கர்ப்ப பையில தான் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கேன் தகப்பனே. அதனால் பிள்ளை பெற முடியவில்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பெண்களுக்கு கவலையா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் புதிய சிருஷ்டியா மாற்ற போகின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. கர்ப்பப்பையில பிரச்சனையா, கட்டியா, இல்லை கர்ப்பப்பையின் வாயில் ஏதோ இன்ஃபெக்ஷனா இருக்கு, இல்லை வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லி டாக்டருக்கு சொல்லிவிட்டாங்களா, ஐயோ இது கேன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களா. விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமா அனைத்தையும் மாற்றி போடுவாரு. தைராய்டு பிரச்சனையா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஆண்டவர் புதிய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. ஆவியானவரே, இப்பொழுது நிரப்புங்க ராஜா. நிரப்புங்க என் தகப்பன். அநேக பெண் பிள்ளைகளை, சகோதரிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு இருக்கும் எல்லாம் அப்ப அந்த சரீரத்தில், அந்த கர்ப்பப்பையில, அந்த தைராய்டில் ஆவியானவரை இன்றைக்கு புதிய ஜீவனை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆவியானவரே. நன்றி 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 ராஜா. இன்றைக்கு கூட என்னோட செபித்த ஒவ்வொருவருக்கும் அப்பா விடுதலை கொடுத்து புதிய ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு பெரிய தயவை பாராட்டினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா.
ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.